ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மை கிருபையாகவும் ஆசீர்வாதமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்கும்படியாக ஆவலாய் வந்தபடினாலே உண்மையாகவே கர்த்தர் உங்களை சாட்சியாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் ஆண்டவர் கொடுத்த வேத வசனங்கள் வார்த்தைகள் அநேகர் சாட்சி சொல்லும் விதமாக கர்த்தர் நடத்தினார். இப்பொழுது நாம இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நம் வேத வசனத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில உடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஆண்டவரே அடியேனை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா இயேசுவே. இந்த நாட்கள்ல எங்கள் பிள்ளைகளோடு யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேச போகிற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தும் உடைய வார்த்தை இந்த பிள்ளைகளை வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த 2021ல 2 மாதம் முடிவுக்குள்ளாக இந்த கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்திருக்கிறார். எந்த வியாதியோ பலவீனமோ சோர்வோ பயமோ எந்த ஒரு விதமான கிரியைகளோ நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் இம்மட்டும் நம்மை காத்தார். ஹல்லேலூயா. உங்களையும் இந்த நாட்கள்ல பிரசங்கம் கேட்கும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபை. பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்த அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்கும் போது ஆண்டவரே வரும் நாட்கள்ல நானும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று விசுவாசத்தோட கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 143 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 143 4 வசனம். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. இவ்விதமாய் தாவீது தேவனை நோக்கி சொல்லுகிறதான அருமையான வார்த்தை பாருங்க. எனக்குள்ள ஒரு விதமான தயக்கமும் ஒரு விதமான பலவீனமும் எனக்கு ஏற்படுகிறது. இந்த நாட்களில என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் மத்தியில, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில, என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் மத்தியில என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல நாம ஏன் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, ஏன் நமக்குள்ள சோர்வு வருகிறது என்றால், நாம நினைக்கிற காரியங்கள், நாம விரும்புகிற காரியங்கள் நிறைவேறாத பொழுது அந்த காரியத்தின் நிமித்தமாக நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சோர்வின் காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். நம்ம எல்லா காரியத்திலும் எப்படி இருக்கிறோம்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷமா உற்சாகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுகிறோம். உலக பிரகாரமான காரியங்களை அடுத்தடுத்த காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். ஆனா நாம நினைத்த காரியம் நிறைவேறாத பொழுது எந்த காரியத்தையும் நம்ம செய்ய நம்முடைய சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, நம்முடைய ஆத்துமாவும் உற்சாகமா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் நினைச்சது நடக்கலையே, நான் யோசிச்சது நடக்கலையே, நான் பண்ணது நடக்கலையே, நான் கையிட்டு செஞ்ச காரியம் நிறைவேறலையே என்ற ஒரு கவலையும் ஒரு துக்கமும் ஏன் நடக்கல, ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கல அப்படின்ற யோசனை போக மாட்டேது. நான் நினைச்சது நடக்கலன்னு போது, நான் யோசிச்சது நடக்கலன்னு போது, நான் ஜெபித்தது காணப்படல, என் கண்ணு முன்னாடி எதுவுமே வரலன்னு போது அப்பொழுது ஒரு சோர்வு அந்த இடத்துல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனா பொதுவாகவே இந்த நாட்களில் எப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம சோர்ந்து போகிற பிள்ளைகளா இருக்கிறோம். நல்ல விசுவாசத்துல வளர்கிறோம், நல்ல பக்தி வைராகியத்தோட தான் இருக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்ற சொல்லுகிற வார்த்தையில தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, தாவீதை கூட கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்ன அதே தாவீது தான் இந்த வரையில சொல்லுகிறாரு. என்ன சொல்கிறார்? என் ஆத்மா, என் ஆவி எனக்குள்ள சோர்ந்து போகிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நல்ல விசுவாசத்துல இருந்து நீதிமானா இருந்து தேவனுக்குள்ள இருக்கும் போது ஒரு சோர்வு வருகிறது. ஏன் அந்த சோர்வு வருகிறது? இந்த நாட்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நான் பேசும்போது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, விசுவாசிக வீடுகளுக்கு நான் செல்லும் போதெல்லாம் சில காரியங்களின் சோர்வுகளின் காரியங்களை நான் காண்கிறேன். ஏன் சோர்வு வருது? இந்த வசனத்துல எவ்விதமாக சொல்லுகிறது. ஆமோஸ் 8 அதிகாரத்துல 13 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஜனங்க தாகத்தினால சோர்ந்து போகிறார்கள். அதாவது ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்ற மாட்டாரா, நான் நினைக்கிற நினைவில் அவர் நடத்த மாட்டாரா என்று அவர்கள் அந்த தாகத்தின் நிமித்தமாக சோர்ந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில இவ்விதமான காரியத்தை அடியேன் காண்கிறேன். எல்லாரும் சோர்ந்து போகிறார்கள் ஒரு தாகத்தினால. ஏன்னா எதிர்பார்ப்புனால, இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றுதனால, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எனக்குள்ள நிறைவேறல என்ற ஒரு சோர்வு வருகிறது. அதே போல மத்தேயுல பார்க்கிறோம் 15 அதிகாரம் 32 வசனத்துல பட்டினியினால சோர்ந்து போகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுவார். அதே மாதிரி ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் 40:29
வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வாலிபர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள். அல்லேலூயா. சோ இந்த நாட்களில ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு காரியத்தை நாம் காண்கிறோம். எங்கெல்லாம் சோர்வு வருகிறது, சோ தாகத்தினால சோர்வு வருகிறது, பசி பட்டினினால எங்க சோர்ந்துருவாங்களோன்னு இயேசு கிறிஸ்துவ பயப்படுகிறார். அப்பேற்பட்ட சோர்வு வருது. வாலிபர்கள் இடறுகிறார்கள். என்னன்னா அந்த வாழ்க்கையை ஜெயமாய் வாழ்வதற்கும் அந்த வாழ்க்கையை ஜெயத்தோடு எதிர்நோக்கி போவதற்கும் வழி இல்லாத பொழுது, அவங்க நினைக்கிற காரியங்கள் நிறைவேறாத போது சோர்வு வருகிறது. அல்லேலூயா. சோ இந்த நாட்கள சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்வு வருகிறது. பாருங்க, உன்னத பாட்டுல ரொம்ப அருமையான வார்த்தை என்னன்னா, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இவ்விதமா நம்ம வாசிக்கிறோம், வார்த்தையினால ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன் என்று சுனமித்தியால் சொல்லுகிறா. உங்களுடைய வார்த்தையினால யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, என்ன நீ இப்படி இருக்க, நீ ஏன் இதை இப்படி பண்ற, நீ நல்லாவே இல்லையே, நீ சரியா பண்ணலையே, சின்ன வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாலோ திட்டாலோ அந்த வார்த்தையில சோர்ந்து போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு திடத்தோட நிற்கிற அளவுக்கு மனப்பக்குவமே இல்லாம போகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்தாரே, இப்ப இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துல யோனாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இவ்விதமாய் வாசிப்போம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. சோ யோனாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நினிவேக்கு சென்றவர். ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நினிவேக்கு போய் விதமாய் வார்த்தைகளை அறிவி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தும் போது, வார்த்தைகளை சொல்லும் போது அதை கேட்டு எச்சரிப்பு அடைந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர வேண்டும் என்று தேவ திட்டம். தேவ திட்டத்தின்படியே ஆண்டவர் அனுப்பினார். அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையெல்லாம் யோனா செய்தார். இப்போ அவருக்கு ஒரு மனமடிவாகிறது. ஒரு சூழ்நிலையில அவர் வெறுத்து போய் அமர்ந்திருக்கிறார். சூரச் செடியின் கீழே அவர் அமர்ந்திருக்கும் போது திடீரென்று ஒரு வெயில் அவர் தலை மேல படுது. அதுதான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். என்னன்னா, வெயில் யோனாவின் தலையில் படுகிறதினாலே அவன் சோர்ந்து போய். அல்லேலூயா. யோனாவின் தலையில வெயில் பட்ட மாத்திரத்துல அவனுக்கு கோபம் வருது. இவ்வளவு நாள் நிழலா இருந்துச்சு, இவ்வளவு நாள் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தது, இவ்வளவு நாள் நம்ம நல்லா இருந்தோமே, இப்ப திடீர்னு இப்படி ஒரு இடம் வருதுன்ட்டு அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வருகிறது, ஒரு காரியம் வருகிறது. என்ன ஆண்டவரே, நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு நிழல் கொடுத்தது இப்ப நிழல் இல்லாம போச்சு, எனக்கு இவ்வளவு உறுதுணையா இருந்த அந்த செடி இப்போது இல்லையே, என் மண்டையில வெயில் படுதே, நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. இது யோனாவுடைய புலம்பல் மாத்திரம் இல்ல. ஆமென். இந்த நாட்களில கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறோம். என்னன்னா, நாம நினைச்ச காரியம், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் தேவனுக்காக வாழுகிறேன், நான் டெய்லி ப்ரே பண்றேன், நான் டெய்லி உபவாசிக்கிறேன், தேவ சமூகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் காரியம் ஏன் நிறைவேறல? எனக்கு நிழல் கொடுத்தது இன்னைக்கு நிழல் கொடுக்கலையே, எனக்கு இவ்வளோ சப்போர்ட்லாம் இருந்தது, இன்னைக்கு எனக்கு அதுக்கு சப்போர்ட் இல்லையே, ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு யோசிக்க, நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போதே எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. நான் பண்றதெல்லாம் ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாருன்ற ஒரு தேவன் மேலேயே அந்த இடத்துல யோனாக்கு கோபம் வந்ததுனால அவன் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மோடு பேச ரெடியா இல்லை, நான் சாக ரெடி. இன்னைக்கு அப்படிதான் விசுவாச வார்த்தைகள் எல்லாம் வேற மாதிரி போயிடுது. ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை தாங்க முடியல, இந்த சோர்வு தாங்க முடியல, நான் நல்லது தானே கேட்டேன், நான் வேற எதையும் கேட்கலையே, என்னால உயிர் வாழ முடியல, என்ன சாகடிச்சிருங்க, என்ன சாகடிச்சிருங்க. வாய்க்கு வார்த்தை வரும்போதெல்லாம் ஆண்டவர் நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை, எனக்கு நான் சாவை விரும்புகிறேன், நான் சாவை விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். சோர்வு இந்த நாட்களில நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்துரும் தெரியுமா? சோர்வு நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள அந்த சோர்வு டிப்ரெஷன்ல போய் அது வியாதியா மாறி வேற மாதிரி ஆயிடும். பாருங்க, தானியேல் விதமாய் வசனம் சொல்கிறது. தானியேல் 8:27 வாசிக்கிறோம். தானியேலுக்கு வந்த சோர்வை குறித்து வாசிங்க. தானியேல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் குறித்து இவ்விதமாய் வசனம் சொல்கிறது, அவர் சோர்ந்து போகும்போதே அவருக்கு வியாதி வந்தது என்று. ஹல்லேலூயா. வியாதி வந்தா இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நேராக அது கடந்து செல்லும். அன்பு பிள்ளையே, இல்ல அந்த சோர்வுக்கு நேரா போகாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. வேத வசனம் இவ்விதமாய் சொல்லலையா? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி இல்லையா? லூக்கால நம்ம வாசிக்கிறோமே 18ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாக்குறோம், நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சோ அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்ய வரும்பொழுது நீதி உள்ளவர் உங்களுக்காக நியாயம் செய்ய மாட்டாரா? வாசிப்போம். 18ஆம் அதிகாரத்துல நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோமே, 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம்
செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சீக்கிரத்திலே நியாயாதிபதியாகிய தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். சோ நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பொறுமையா இருங்க, காத்திருங்க. சோ சோர்வுக்குள்ளாய் போகும்போது அது வியாதியாய் மாறும். வியாதியாய் மாறும்போது அது நமக்கு தேவையில்லாத உபாதைகளை கொடுத்து நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, நம்முடைய ரட்சகர் யார் தெரியுமா? ஏசாயால ரட்சகரை குறித்து வசனம் சொல்கிறது. 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கிற அநாதி தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போவதே இல்லை. நம்மை உண்டாக்கின கர்த்தர். வாசிப்போம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திட்டமாய் வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். புத்தி ஆராய்ந்து முடியாது. நாம போய் அவருடைய விஷயமாய் ஆராய முடியாது. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சீங்கன்னு அவரை கேள்வி கேட்க முடியாது. நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குறித்த காலத்துல தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏற்ற வேளையில கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். உங்க டைம் வரும்பொழுது நிச்சயமாய் அவர் டைம் வந்துடும். அவர் எந்த நேரத்துல எழுந்து உங்களுக்காக வேலை செய்யணுமோ அது சரியான நேரத்துல அவர் துல்லியமாய் செய்ய அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சகரை குறித்து விதமாய் சொல்கிறதே, அவர் சோர்ந்து போவதே இல்லை என்று. ஆமென். இன்றைக்கும் பிரசங்கத்தை கேட்ட அருமையான பிள்ளைகளே, காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. சின்ன சின்ன விஷயத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. திடமனதா இருங்க. சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் தந்து 29வது வசனத்தை விதமாய் சொல்கிறது. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். சோ காத்திருங்க. ரொம்ப நல்ல தெய்வம் நம்முடைய ரட்சகராகிய தெய்வம். நல்ல தெய்வம். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு செய்து முடிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி காத்திருக்கிற வேளையெல்லாம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இவ்விதமாய் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த மாதம் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. வரும் மாதத்துல கர்த்தர் நேர்த்தியா நடத்துவார், சாட்சியா நடத்துவார். கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள, சின்ன சின்ன விஷயங்களில மனமடிவு ஆயிடாதீங்க. ஆண்டவர் இன்னும் காலங்களை வைத்திருக்கும் பொழுது அப்ப ஏற்ற நேரம் இருக்கு, இன்னும் காத்திருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் இன்னும் எனக்கு வேலை வரவில்லை என்று சொல்லி ஏற்ற வேலை வரும்போது யாருமே அவர்கிட்ட சொல்லல. ஏற்ற வேலை வரும்போது அவரே எழுந்து செய்தார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருவார். அந்த பலத்தோடு நீங்க ஓடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இருங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அதிசயங்களை காண செய்வார். கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் உங்களை தாங்கிக் கொள்ளும். ஆமென். தாவீது ஒவ்வொரு முறையும் கர்த்தரை நோக்கி விதமாய் அவர் சங்கீதத்தில் விதமாய் சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் அவர் பலப்பட்டு எழுந்து நிற்பார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நிலைநிற்கிற அவர் தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த மேய்ப்பன் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். சோர்ந்து போகாமல் நிலைத்திருங்க, காத்திருங்க. உங்களுக்கென்று காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமென். சோ இந்த நாட்களில இதை குறித்து ஆண்டவர் இன்னும் திட்டமாய் பேச விரும்புகிறார். ஏன்னா நம்ம சோர்ந்து போகும்போது பல முடிவுகளை, விபரீதமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில நீர் கொடுத்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பலத்தையும் ஆண்டவரே சத்துவத்தையும் பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தைகள் நிமித்தமா சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே. அப்பா அப்பேற்பட்டவர்களை நீ தட்டி எழுப்பி கொண்டு வருவீராக. தேவ பிரசன்னத்தினால இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே நீதி உள்ள நியாயாதிபதி, இந்த பிள்ளைகளுக்காக நியாயம் செய்ய நீர் எழுந்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்து முடிக்க போகிற எல்லா நன்மையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். தேவையில்லாத ஆண்டவரே ஆத்துமாவை சீரழிக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. ஆத்துமாவை வேலையடைங்க. கர்த்தர் கூடவே இருங்க ஆண்டவரே. கழுகுக்கு சமானமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வயது வாழ வயது போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சட்டைகளை அடித்து எழுந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
Praise the Lord. God bless you.